ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பாருங்க கிருபையினால தான் இன்றைக்கு நம் ஒருவர் பார்க்க முடிகிறது. ஏன்னா கடந்த 2024 வருஷங்கள் தேவன் நம்மை பாதுகாத்த தேவன் இங்க என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமாயில், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்ற தலைப்பை பார்க்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இங்கு யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்று அழைக்கப்படுவது இஸ்ரவேல் நாட்டை குறிக்கிறது. யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அதுதான் இஸ்ரவேல் என்று தேவன் வைத்தார். அப்போ இஸ்ரவேல் நாடு என்பது நீங்க மேப்ல பார்த்தா தெரியும், அது ஒரு சிறிய பூச்சி போன்று அந்த மேப்லே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியாக சிறிய நாடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டை தேவன் பாருங்க, நீ பயப்படாதே, நீ சிறு கூட்டமா இருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ எப்படியாப்பட்ட சிறு கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு துணை நின்னுட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். சிறு கூட்டமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்துட்டேன், எங்கள் வீட்டில் பெரிய ஒரு குடும்பம் கிடையாதுங்க, நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், இது ஒரு குடும்பமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவன் சிறிய குடும்பத்தை வைத்து பெரிய காரியங்களை கட்டுவார். இங்கு பார்க்கிறோம், தேவன் விசேஷமான பாருங்க தெரிந்து கொண்ட ஜனங்கள் யார் இந்த உலகத்தில் அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அவர் சொந்த ஜனமாக தேர்ந்தெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்காக தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இந்த ஏசாயாவின் புத்தகத்தை 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் தெரியும். அதற்கு எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் பாருங்க, சிறு கூட்டமே, சிறு பூச்சியே. அப்படி என்றால் உங்களையும் என்னையும் பார்த்து தேவாதி தேவன் அங்க இருந்து பாருங்க, வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி தெரிவோம்? சிறு பூச்சி போன்று தெரிவோம், சிறு கூட்டம் போன்று தெரிவோம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் மதிக்கிறார். அவை நம்மை சிருஷ்டித்த தேவன், அவருடைய சாயல்ல பாருங்க படைக்கப்பட்ட மனிதனை அவர் சிறு பூச்சியை என்று அழைத்தாலும் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்த தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க எத்தனையோ பிராணிகள் வாழலாம், எத்தனையோ பேர் வாழலாம், ஆனா மனிதனுக்கு தான் பாருங்க தேவனுடைய சாயல் என்று கொடுக்கப்பட்டது. மீதி எல்லாம் பாருங்க ஆத்மாவும் இல்லை, அதுக்கப்புறம் பரலோக வாழ்க்கையும் இருக்கிறது என்று நாம் பார்க்கல. ஆனால் ஆண்டவர் நமக்கு மனிதனை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக படைக்கப்பட்டு நம்மை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். அப்போ சிறு கூட்டமா இருக்கீங்களா? நான் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் குடும்பம் ரொம்ப சின்னது, நான் எப்படி முன்னுக்கு வர முடியும், எனக்கு பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்துல யார் துணை இருந்தா என்ன, இல்லைன்னா என்னங்க? ஆண்டவர் துணையா இருந்துட்டா உங்களை எத்தனை பேர் விழுத்தினாலும் எத்தனை பேர் உங்களை தள்ளினாலும் நீங்க மறுபடியும் எழுந்து வருவீங்க. ஏன்னா ஆண்டவர் துணை நிற்கும் பொழுது எத்தனை மனிதர்கள் எதிர்த்தார்கள் இஸ்ரவேல் நாடு ஜனங்களை, ஆனாலும் அவர்களுடைய வீழ்ச்சி பாருங்க, ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒவ்வொரு வெற்றிக்கு அடிப்படையாக இருந்ததே தவிர இந்த உலகத்துல பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த ஞானம், அவர்களுக்கு கொடுத்த பாருங்க நாடு, இன்றைக்கு போய் பார்க்கும் பொழுது செல்வ செழிப்பு நிறைந்த நாடு இஸ்ரேல் நாடு. அப்படிப்பட்ட நாடை தேவன் விருப்பப்பட்டு அவருடைய சொந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, யாக்கோபே, சிறு பூச்சே, சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்னைக்கும் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கு பேக்ரவுண்டு யாரும் இல்லைங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கேன், என் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக துணை நிற்கிறாருங்க. அவர் துணை நிற்கும் பொழுது இனி நீங்கள் எதற்குமே பயப்பட தேவையில்ல, வியாதியை பார்த்து பயப்பட தேவையில்ல, நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்த்து ஐயோ நான் உடஞ்சி போயிட்டேன், இனிமே நான் இந்த 2025 எழுந்திருக்க முடியுமான்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே பாருங்க, அவர் உண்மை உள்ள தேவன். நிறைய இடத்துல பைபிள்ல பார்க்கும் பொழுது அந்த இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே என்று வரும். ஆண்டவர் சொன்னா மெய் தானங்க, ஆனா மெய்யாகவே என்றால் அது உண்மையாக தான் தேவன் சொல்லுகிறார். உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டாரா, நிச்சயமாகவே துணை நின்று எந்த ஆண்டுல நீங்க பாருங்க தோற்று போனீர்களோ அதற்கு பதிலாக இன்றைக்கு இரட்டதனையான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்காக தருவார். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனை, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இன்றைக்கு இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். இஸ்ரவேல் ஆண்டவரே ஜனங்களை பார்த்து, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
இதோ நீ சிறு கூட்டமா இருந்தாலும் உம்முடைய கூட்டம் சின்னதுதான், உனக்கு ஒரு தேசமும் சின்னதுதான். ஆனா நான் உனக்கு துணை நின்னா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன். உனக்கு எந்த வேலையிலையும் நான் துணை நிற்க நான் இருக்கேன். நீ சின்ன கூட்டான்னு பயப்படாதே என்று தேவன் நீங்க சொல்றீங்கப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இன்றைக்கு ஆண்டவரே அநேக குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பேக்ரவுண்ட் இல்லை உதவி செய்ய, 4 பேரை தவிர எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அனாதையாக கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் அவர்களை நான் துணை நிற்கிறேன் என்று தைரியத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவரை அவர்களை கட்டி அவருடைய வாழ்க்கையை எழுப்பும்படியாக நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.